ஜெயவராகி, விழுப்புரம் அத்திவராகி, சகல வெற்றிகளை எல்லாம் தருகின்ற ஒரு அற்புத தெய்வம். அன்னை வராகி மாதாவை வந்து தரிசித்தாலே நம்மளுடைய காரியத்திலே மேன்மையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் விழுப்புரம் அத்திவராகி. செல்வ வளங்களை தரக்கூடியவள், செல்வத்தில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் போக்கி செல்வ உயர்வும் தன உயர்வு தானிய உயர்வு தரக்கூடியவள் விழுப்புரம் அத்திவராகி. பதவி உயர்வு தரக்கூடியவள், பதவி உயர்வினால் ஏற்படுகின்ற தடைகளை எல்லாம் விளக்கக்கூடியவள், தொழில் மேன்மை செய்பவர்களுக்கு ஒரு அற்புத தெய்வம், தொழிலாளிகளுக்கு ஒரு சிறப்பு தெய்வம் விழுப்புரம் அத்திவராகி அம்மன். விழுப்புரம் அத்திவராகி இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று போற்றக்கூடிய முப்பெரும் சக்தியாக விளங்கக்கூடியவள் வராகி அன்னை விழுப்புரம் அத்திவராகி. விழுப்புரம் அத்திவராகி வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித் தருபவள். நாம் என்ன அம்பாளிடம் வேண்டிக் கொள்கிறோமோ அதை தருகின்ற ஒரு தெய்வம் என்றால் அது விழுப்புரம் அத்திவராகி மட்டுமே. இங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திருமண தோஷத்தை போக்கி திருமணம் நடத்தி சுபிட்சமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் பெற்று வளமோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த பல ஆயிரம் கணக்கான மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி அவர்களுக்கு மன நிம்மதியை தந்த ஒரு அற்புத தெய்வம் விழுப்புரம் ஸ்ரீ அத்திவராகி. நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அம்மன் ஒரே அத்தி மரத்தால் உருவான ஒரு அற்புத தெய்வம். உலகத்திலே அத்தி மரத்தால் உருவான ஒரே பெண் தெய்வம் விழுப்புரம் அத்திவராகி மட்டுமே. அன்னை வராகி தேவியை அதிகாலையில் 5 மணி அளவிலே பூஜிப்பவர்களுக்கு இவ்வுலகத்திலே எல்லா நாணத்தையும் பெற்று வளமோடு வாழ்வார்கள். அன்னை வராகியை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் பூஜிப்பவர்கள் இந்த உலகத்திலே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வார்கள். அன்னை வராகியை இரவு 10 மணிக்கு மேல் 12 மணி வரை பூஜிப்பவர்கள் வராகியுடன் எப்பொழுதும் ஐக்கியமாக இருப்பார்கள். வராகி வழிபாட்டிலே மிகவும் சிறந்தது அன்னை வராகி பூஜை மட்டுமே. வராகி அன்னையை வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று